கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய வேத ஆராய்ச்சிக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41வது வசனம் முதல் 28வது அதிகாரம் முதல் 9 வசனங்கள் வரை. யாக்கோப ஈசாக்கு ஆசிர்வதிக்கிறாரு. அதனால ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். இந்த விஷயம் ரெபேக்காவுக்கு தெரிய வருது. உடனே யாக்கோபை கூப்பிட்டு, உன் அண்ணன் இப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறான், அதனால நீ கிளம்பி ஆரான்ல உள்ள என் சகோதரன் வீட்டுல போய் சில காலம் நீ இரு, அவனுடைய கோபம் தீர்ந்த பின் உன்னை ஆள் அனுப்பி நான் வரவழைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பின்பு ரெபேக்கா தன்னுடைய கணவர்கிட்ட போய், ஏற்கனவே ஏசா திருமணம் செஞ்ச ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்குது. இந்த நிலைமையில யாக்கோபும் ஒருவேளை இந்த கானானிய பெண்கள்ல யாரையாவது திருமணம் செஞ்சா அதுக்கப்புறம் நான் உயிரோடையே இருக்க வேண்டாம், அதாவது அப்படி நடந்தா நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, என் உயிர் இருந்து என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாங்க. அட்லாஸ்ட் கடைசியில அந்த விசுவாச தம்பதிகள் ரெபேக்காவும் ஈசாக்கும் ஒன்று கூடி ஒரு சில புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஈசாக்கு யாக்கோபை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு பாதான் அராம்ல இருக்கக்கூடிய லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இருப்பினும் இந்த இடத்துலயும் சில ஏமாற்று வித்தைகள் எல்லாம் காணப்படுது. ஏனென்றால் யாக்கோபு இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் வீட்டை விட்டு போகல, இன்னும் பல காரணங்களுக்காக அவர் வீட்டை விட்டு வெளியேறினாரு. முதல்ல தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்றதுக்காக, ஏசா கிட்ட இருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்றதுக்காக அவர் வீட்டை விட்டு போகிறாரு. ஏசா தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக அவனை வெறுக்கத்தக்க ஒரு கோபத்தை மனசுல சுமந்து கொண்டு அவனை கொலை செய்யறதுக்காக திட்டமிட்டாரு. தன்னால அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியலையே, இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை என்னால அனுபவிக்க முடியல அப்படின்னா யாக்கோபும் அதை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஏசாவுக்கு இருந்தது. ஈசாக்கு ஏசாவை ஆசிர்வதிக்கும் போது, உன் பட்டயத்தினால நீ பிழைப்பாய் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சாரு. இப்ப பார்த்தா ஏசா அந்த ஆசிர்வாதத்தை முதல்ல தன்னுடைய சொந்த குடும்பத்துல பயன்படுத்துறதுக்காக திட்டமிடுறாரு. ஏசாவின் இந்த வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்படுது. உடனே அவங்க ரெபேக்கா ஆக்ஷன்ல இறங்கிடுறாங்க. ரெபேக்கா யாக்கோபை ஆரானுக்கு தன்னுடைய சகோதரன் லாபான் வீட்டுக்கு அனுப்பி, கொஞ்ச காலம் கழிச்சு நீ வந்தா எது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க யாக்கோபு கிட்ட, நான் ஏன் ஒரே நாள்ல உங்க 2 பேரையும் நான் இழந்து போகணும் அப்படின்னு வசனம் 45ல கேக்குறாங்க. ஒருவேளை 2 பேரும் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு செத்துறக்கூடாது அப்படின்னு நினைச்சு கூட அவங்க இந்த வார்த்தையை சொல்லி இருந்திருக்கலாம். அல்லது ஏசா ஒருவேளை யாக்கோபை கொன்னு போட்டா கர்த்தரோ அல்லது வேறு யாராவதோ ஏசாவை யாக்கோபை கொலை செஞ்சதுக்காக பழிக்கு பழி வாங்குறதுக்காக ஒருவேளை ஏசாவையும் கொன்னுடலாம் அப்படின்னு நினைச்சு கூட அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். நான் எதுக்காக ஒரே நாள்ல 2 பேரையும் இழக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி இருந்திருக்கலாம். உன்னுடைய சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில காலம் நீ அவனிடத்துல இரு, என்னுடைய சகோதரன் வீட்டுல நீ இரு, பிறகு நான் என்ன பண்றேன், உன்னை ஆள் அனுப்பி நான் உன்னை கூப்பிட்டு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. ஆனா அந்த சில நாள், அவங்க சொல்றாங்க சில நாள், அந்த கோபம் தனியும் மட்டும் சில நாள், ஃபியூ டேஸ் நீ அங்க இரு அப்படின்னு தான் சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அந்த சில நாள் 20 வருஷம் ஆயிடுது வச்சுக்கோங்க. யாக்கோபு லாபான் வீட்டுல 20 வருஷம் அவர் வேலை செஞ்சாரு. 20 வருஷம் கழிச்சுதான் அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி. அந்த சில நாள் ரெபேக்கா சொன்ன அந்த சில நாள் அப்படிங்கிற அந்த ஃபியூ டேஸ் அப்படிங்கிற வேர்டு பார்த்தோம்னா அது 20 இயர்ஸா என்ன செஞ்சிருன்னா மாறிடுது. அன்னைக்கு ரெபேக்கா வழி அனுப்பி வைக்கிறாங்க தன்னுடைய மகனை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஆள் அனுப்பி கூப்பிடவே இல்லை. அவங்க சொன்னாங்க, சில நாள் நீ அங்க இரு, உன்னுடைய சகோதரனுடைய கோபம் தணிஞ்ச பிறகு நானே ஆள் அனுப்பி உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் யாக்கோபை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த சில நாள் 20 வருஷம் ஆயிடுது. அவங்க ரெபேக்கா ஆள் அனுப்பி யாக்கோபை கூப்பிடவே இல்லை.
அன்னைக்கு வழி அனுப்பி வச்ச ரெபேக்கா அதுக்கப்புறம் தனக்கு பிடித்த அந்த மகன் யாக்கோப அவங்க பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது காரணம் எதுக்காக யாக்கோபு வீட்டை விட்டு போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அது தனக்கு ஏற்ற ஒரு மனைவிய, தனக்கு ஏற்ற ஒரு பெண்ணை பார்க்கறதுக்காக அவர் வீட்டை விட்டு போறாரு. லாபான் வீட்டுல அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணி அனுப்பும் போதே அப்படிதான் ஈசாக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புவாரு. வசனம் 46வது வசனம், 27வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 28வது அதிகாரம் 9வது வசனம் வரைக்கும். 46வது வசனத்துல, பின்பு ரெபேக்கா ஈசாக்கு கிட்ட போய் சொல்றாங்க, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என்னுடைய உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் ஒரு யாக்கோபு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுனா என்னுடைய உயிர் அதுக்கப்புறம் இருக்கிறதுல பிரோஜனமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏசாவுக்கு ஏற்கனவே 2 புறஜாதி மனைவிகளை கல்யாணம் பண்ணியிருந்தாரு வீட்டுல. அதனால பயங்கர மோசமான ஒரு நிலைமை. ரெபேக்கா அத சொல்லி யாக்கோபு கிட்ட என்ன பண்றாங்கன்னா, யாக்கோபோட எதிர்காலத்தை பத்தி அவங்க விவாதிக்கிறாங்க, கலந்து ஆலோசிக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இப்போது யாக்கோபு உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இப்போ அவர் சரியான பெண்ணை திருமணம் செய்து கொள்றதுதான் முக்கியம். கானானியர்களுடைய பெண்கள்ல ஒருத்தரை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவருக்கு ரெபேக்கா எடுத்து சொல்றாங்க. அப்படி எடுத்து சொல்லும் போது ஈசாக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த ஆலோசனையை ஒப்புக்கொண்டு தங்களுடைய முடிவை சொல்றதுக்காக யாக்கோப கூப்பிட்டு விடுறாரு. யாக்கோபு அங்க போகும்போது ஒருவேளை யாக்கோபு பயந்துருக்கலாம், நம்ம செஞ்சதை நினைச்சு ஒருவேளை நம்ம அப்பா திட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து இருந்திருக்கலாம் பார்த்துக்கோங்க. ஆனா ஈசாக்கு அவர் யாக்கோப திட்டவே இல்லை. ஈசாக்கும் நினைச்சிருப்பாரு, தன்னுடைய திட்டங்கள் எல்லாமே சொதப்பிடுச்சு, தன்னுடைய திட்டங்களை விட கர்த்தருடைய திட்டங்கள் தான் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதையும், கர்த்தருடைய திட்டம் தான் நடக்கும் அப்படிங்கறதையும் ஈசாக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருந்திருப்பாரு. அதனால ஈசாக்கு யாக்கோப திட்டல, யாக்கோபு கிட்ட ரொம்ப கனிவாக பேசுறாரு. கனிவாக பேசினது மாத்திரம் இல்ல, நம்ம 28வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது அதுல ஈசாக்கு யாக்கோப கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு என்ன பண்றாருன்னா சொல்லி ஆலோசனையும் சொல்றாரு. நீ கானானிய குமாரத்திகள்ல யாரையுமே நீ திருமணம் செய்யக்கூடாது. நீ எழுந்து புறப்பட்டு ஆரான்ல இருக்கக்கூடிய உன்னுடைய தாயினுடைய சகோதரனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு நீ போ. தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போ. அந்த இடத்துல உன்னுடைய தாயின் சகோதரனாகிய லாபான் இருப்பான். உன்னுடைய குமாரத்திகள்ல யாரையாவது ஒருத்தரை நீ திருமணம் பண்ணிக்கோ. இங்க யாரையும் நீ கானானிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு கட்டளையிட்டு சொல்றாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியா தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக அப்படின்னு சொல்லி ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்சு ஆரானுக்கு நீண்ட தூர பயணத்துக்கு ஏறக்குறைய 500 மைல் தூரத்துல உள்ள ஆரானுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த தடவை யாக்கோப ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாமுக்கு தேவன் அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிச்சு இந்த இடத்துல அனுப்புறாரு பார்த்துக்கோங்க. கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபின் சந்ததியினரால தான் 12 பேரால தான் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற முடியும். அதனால அப்படி ஈசாக்கு ஆசீர்வதிச்சு அந்த இடத்துல அனுப்புறாரு. இந்த விஷயம் ஏசாவுக்கு தெரிய வருது. அதுக்கு ஏசா 8வது வசனம் 9வது வசனமும் கானானிய குமாரத்திகள்ல
தன் தகப்பனாகி ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவங்க அப்படின்னு அப்பதான் யாருக்கு தெரியுதுன்னா ஏசாவுக்கு தெரியுது. தெரிஞ்சதுனால அவர் இஸ்மவேல் கிட்ட போறாரு. இஸ்மவேல் கிட்ட ஏற்கனவே அவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இஸ்மவேல் கிட்ட போய் இஸ்மவேலின் குமாரத்திகள்ல ஒருத்தரை அவர் திருமணம் செய்யறாரு. ஏன் அப்படின்னா இப்பதான் தெரிய வருது, கானானிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்றது நம்ம அப்பாவுக்கு பிடிக்கல போல அப்படிங்கிற மேட்ரே இப்பதான் அவருக்கு தெரிய வருது. அது தெரிய வந்தது மாத்திரம் இல்ல, இவரை தன்னுடைய மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படின்னு உடனே இவரும் என்ன பண்றாரு, இஸ்மவேலும் ஒரு விதத்துல அவங்களுக்கு சொந்தம் தானே, பெரியப்பா தானே, ஈசாக்கோட அண்ணன் தானே இஸ்மவேல். சோ பெரியப்பா இங்கிலீஷ்ல அங்கிள்னு தான் சொல்லுவாங்க. இவரும் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பெரியப்பா வீட்டுக்கு போறாரு. அங்க போய் ஒரு பெண்ணை இவர் திருமணம் செய்யறாரு. யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போனாரு. இவரு தன்னுடைய பெரியப்பா வீட்டுக்கு போய் அங்க புள்ள ஒரு பெண்ணை இவர் திருமணம் செய்யறாரு. ஒருவேளை நினைச்சிருந்திருக்கலாம், இது தேவன் கிட்ட இருந்து ஏதாவது சில ஆசீர்வாதத்தை நம்ம இதனால பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அது நமக்கு தகுதியா மாறும் அப்படின்னு நினைச்சு கூட என்ன பண்ணிருக்கலாம்னா இஸ்மவேல் வீட்டுக்கு அவர் பொண்ணு திருமணம் செய்ய போயிருந்திருக்கலாம். ஏன்னா எதுவும் ஒரு விதத்துல நமக்கு கசின் தானே அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இந்த செயல் என்னன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு இன்னும் எரிச்சலை தான் உண்டு பண்ணுச்சு, பெரிய தலைவலியா தான் மாறிடுச்சு வச்சுக்கோங்க. சரி, 2வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இன்றைய வேத பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காரியங்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு. பெற்றோர்களின் வாழ்க்கை பிள்ளைகளோட வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்துக்கோங்க. பெற்றோர்களின் வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பா உண்டு பண்ணும். சிஐ அப்படிங்கிற ஒருத்தர் இப்படி ஒரு முறை இப்படி சொன்னாரு, சிருஷ்டிப்பும் நோவா காலத்து வெள்ளமும் தவிர ஆதியாகமம் புத்தகம் முழுவதும் பொய்யும் பொய்யர்களும் தான் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதாவது சர்ப்பம் ஆதாம் ஏவாள் கிட்ட பொய் சொல்லுச்சு. ஆதாம் ஏவாள் கர்த்தர்கிட்ட பொய் சொன்னாங்க. காயின் தன்னுடைய சகோதரனை பத்தி கர்த்தர்கிட்ட பொய் சொன்னான். ஆபிரகாம் சாரா 2 பேரும் பொய் சொன்னாங்க, சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு. ஈசாக்கு ரெபேக்கா பொய் சொன்னாங்க. யாக்கோபு பொய் சொன்னான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து படிக்கிறாங்க. பெற்றோரின் குணாதிசயங்கள் பிள்ளைங்களுக்கும் அப்படியே ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது. அதனால பிள்ளைகளுக்கு பெற்றோர் நல்ல மாடலா நல்ல எக்ஸாம்பிளா இருக்க வேண்டியது அவசியம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதை நான் வாசிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு. அதாவது உனக்கு முன்னாடி, தீமோத்தேயுக்கு முன்னாடி உன் பாட்டி கிட்ட இருந்த விசுவாசம், இதே விசுவாசம் இருந்துச்சு, அது உன்னோட தாய்கிட்ட இருந்துச்சு, இப்போ அதே விசுவாசம் உனக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அதனால நாம நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட ஒரு தாக்கத்தை நம்ம உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் பார்த்துக்கோங்க. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிஹேவ் பண்ற காரியங்கள் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில அப்படியே நம்ம குணாதிசயங்கள் பாஸ் ஆகுறதுக்கு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பாஸ் ஆகும் கண்டிப்பா. அடுத்ததா அடுத்த பாயிண்ட் என்னன்னா, மனிதனின் பாவம், மனுஷனுடைய தந்திரமான திட்டங்கள் மற்றும் மனுஷனுடைய பாரம்பரியம் ஆகியவற்றால கர்த்தருடைய திட்டம் ஒருபோதும் முறியடிக்கப்படாது. நம்முடைய பலவீனங்களை பயன்படுத்தி கர்த்தர் அவரது நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான சிறந்த விசேஷமான வழிகள் அவர்கிட்ட இருக்கு. நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது ஃபுல்லாவே என்னன்னா, நம்ம ரெபேக்கா கிட்ட இருந்த பலவீனங்கள், ஏசா கிட்ட இருந்த பலவீனங்கள், ஈசாக்கு கிட்ட இருந்த பலவீனங்கள், யாக்கோபு கிட்ட இருந்த பலவீனம், இந்த அதிகாரம் 27வது அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கும் போது
நம்ம பார்த்தது அவங்க வாழ்க்கையில இருந்த பலவீனங்களை தான் நம்ம வந்து பார்த்தோம். மொத்தத்துல இந்த ஃபேமிலி வந்து என்னன்னா ஒரு சரியான ஒரு குடும்பமா இல்லாதபடிக்கு வந்து காணப்பட்டதை தான் நம்ம வந்து பார்த்தோம் வந்து. ஆனா தந்திரமா திட்டம் பண்ணாங்க, அவங்க கிட்ட நிறைய பலவீனங்கள் இருந்துச்சு, அவங்க நிறைய பாவம் செஞ்சாங்க. இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தை வந்து அது என்ன செய்யலன்னா முறியடிக்கவே இல்லை. கடைசியில கர்த்தருடைய திட்டம் தான் என்ன செஞ்சுச்சுன்னா நிறைவேறுச்சு. ஈவன் நம்முடைய பலவீனங்களை பயன்படுத்தி கூட கர்த்தர் வந்து அவருடைய திட்டத்துக்கு நேராக கொண்டு வர்றதுக்கு அவர்கிட்ட சிறப்பான வழிகள் வந்து இருக்குது. அந்த சிறப்பான வழிகளை பயன்படுத்தி அவர் கண்டிப்பா எல்லாத்தையும் அவருடைய சொந்த கண்ட்ரோலுக்குள்ள வந்து ஆண்டு கொண்டு வந்துருவாரு. அதனால நம்ம வந்து மறந்து போக வேண்டிய அவசியமே இல்லை பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து நான் சொல்றேன். கர்த்தர் வந்து நம்முடைய முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுடைய வாழ்க்கையில வந்து காணப்பட்ட பாசிட்டிவ்ஸ் மட்டும் கர்த்தர் வந்து எழுதி வைக்கல, இவங்க வாழ்க்கையில காணப்பட்ட நெகட்டிவ்ஸும் கூட கர்த்தர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. அதாவது அவரால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதினால பரிசுத்த புத்தகம் வேற, இது ஹோலி புக் வேற. அப்படிங்கறதுனால கர்த்தர் வந்து நம்முடைய முற்பிதாக்களின் குறைகளை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு நிறைகளை மாத்திரம் எழுதி வைக்கல, அவர்களுடைய குறைகளையும் மறக்காம பரிசுத்த ஆவியானவர் வேத புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிற இவருடைய வாழ்க்கைய வந்து இவர்களுடைய சரீர பிரகாரமான சந்ததி, அதாவது பிசிக்கல் டிசெண்டன்ஸ் மாத்திரம் வாசிக்கல, ஆவிக்குரிய சந்ததிகளான நம்மளும் மற்றவங்களும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா வந்து இந்த வேத புத்தகத்தை, இந்த நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கைய வந்து அவங்க வாசிக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவத்தை குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அநேக கிரிட்டிக்ஸ் வந்து இருக்கிறாங்க, கிரிட்டிசிசம் பண்றவங்க இருக்கிறாங்க. அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா வேத புத்தகத்தை வாசிக்கிறாங்க. எதுக்கு? எதையாவது ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சு நம்ம வந்து குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாங்க. அதாவது பரலோக ராஜ்யத்தின் எதிரிகள் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா பரிசேயர் சதுசேயர் போல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறாங்க. முற்பிதாக்களின் வாழ்க்கை எப்படி எல்லாராலும் வாசிக்கப்படுகிற ஒரு திறந்த புத்தகமாக வாசிச்சுட்டு அவங்களுடைய பாணியில விமர்சிக்கும்படி அவங்க கருத்துக்களை வந்து எழுதுறாங்களோ இல்ல கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் இந்த உலகத்துல பலரால வாசிக்கப்படக்கூடிய ஒரு திறந்த புத்தகமாகத்தான் காணப்படுது. அப்படி வாசிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நல்ல காரியங்களை அவங்களால வாசிக்க முடியுதா, இல்ல அவங்களால பார்க்க முடியுதா, அது அவங்கள தேற்றுகிறதா, அவங்கள உற்சாகப்படுத்துகிறதா, இளைப்படைந்தவனுக்கு அவனை தூக்கி விடுகிற மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்டா, ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த உலகத்துல காணப்படுதா, இல்ல மற்றவங்களுக்கு இடரலா நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? யூடியூப் சேனல்லாம் இப்போ நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அப்படிலாம் சொல்லி எல்லா வீடியோலையும் சொல்றாங்க. சிலர் நல்லா இருக்கு அப்படி சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. சிலர் வந்து என்னன்னா நம்முடைய இன்னைக்கு வந்து நிறைய பேர் அதை வாசிச்சுட்டு லைக்கும் கொடுக்குறாங்க, சிலர் வந்து டிஸ்லைக்கும் கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு திறந்த புத்தகமா, நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களால வாசிக்கப்படக்கூடிய ஒரு திறந்த புத்தகமா வந்து காணப்படுது. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கைய வாசிச்சுட்டு அந்த புத்தகத்தை வாழ்க்கைங்கிற நம்முடைய புத்தகத்தை வாசிச்சுட்டு எத்தனை லைக் நமக்கு கொடுத்திருக்காங்க, எத்தனை டிஸ்லைக் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கைய. அது அப்பப்போ நம்ம பார்த்து நம்ம சரி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட், ஏன் அப்படி வந்து கர்த்தர் வந்து அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம், குறைவுகளை எல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு? அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணி கொள்றதுக்காக தான் கர்த்தர் வந்து அதை எழுதி வச்சிருக்கிறாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது,
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் புரோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3:16-17 கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் போது வேத வசனங்கள்ல கொடுக்கப்பட்டுள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை நம்ம சரி செய்து பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக மாறுறதுக்காக கர்த்தர் அதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்மளும் அப்படி பிரயாசப்படுவோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் இல்ல கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம்னு சொல்லிட்டு நான் 4 காரியங்கள் சொன்னேன் பார்த்துக்கோங்க. ஒண்ணு பெற்றோர்களின் வாழ்க்கை பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பா உண்டு பண்ணும். அதனால நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய குணாதிசயங்கள் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு, நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அது பாஸ் ஆகும் பார்த்துக்கோங்க. சோ நம்ம அதனால பிள்ளைங்களுக்கு முன்னாடி நல்ல எக்ஸாம்பிள்ஸா நம்ம நல்ல குணாதிசயங்களை அவங்களுக்கு பாஸ் பண்றவங்களா, சரியான ஒரு நல்ல இம்பாக்ட் அவங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்றவங்களா நம்ம காணப்படணும். 2வது காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாவமா இல்ல நம்மளுடைய தந்திரமான திட்டங்கள், நம்முடைய பலவீனங்கள் என்னென்னமோ காணப்படுது. இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய திட்டத்தை முறியடிக்காது. ஈவன் நம்மளுடைய பலவீனங்களை கூட கர்த்தர் பயன்படுத்தி அவருடைய திட்டத்துக்கு நேராக கொண்டு போகக்கூடிய ஒரு விசேஷித்த வழிகள்லாம் கர்த்தர்கிட்ட இருக்குது. 3வது என்ன, கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களின் பாசிட்டிவ்ஸ் மட்டும் எழுதி வைக்கல, நம்முடைய முற்பிதாக்களுடைய நெகட்டிவ்ஸையும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா நான் சொல்றேன், அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எல்லாராலையும் வாசிக்கப்படக்கூடிய ஒரு திறந்த புத்தகமா எப்படி காணப்படுதோ அதே போல இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளான நம்மளுடைய வாழ்க்கையும் மற்றவங்களால வாசிக்கப்படுற மாதிரி ஒரு திறந்த புத்தகமா தான் காணப்படுது. அதனால நம்ம நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, மற்றவங்களுக்கு அது என்கரேஜிங்கா இருக்குதா, மற்றவங்க நம்முடைய வாழ்க்கையில உள்ள நல்ல காரியங்களை பார்க்க முடியுதா மற்றவங்களால, இல்ல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட காரியங்களை பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா காணப்படுதா அப்படிங்கறத நம்ம அடிக்கடி செக் பண்ணி பார்த்துப்போம். ஏன் அடுத்த 4வது பாயிண்ட், எதுக்காக கர்த்தர் ஒரு பரிசுத்த வேதாகமோ, இது பரிசுத்த புத்தகம் நம்ம அப்படிதான் நம்ம சொல்றோம் ஹோலி புக்குன்னு. இதுல எதுக்கு ஆண்டு எல்லாருடைய பலவீனத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு, அவர் ஒன்லி பாசிட்டிவ்ஸ் மட்டும் நிறைகளை மட்டும் எழுதி வச்சிருந்தா இது பரிசுத்த புத்தகம் மாதிரி இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா கர்த்தர் நம்ம இளைய தலைமுறைகளான அதற்கு பின்வரும் சந்ததிகளான நம்ம அதை வாசிச்சு நம்ம திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறதுக்காக கர்த்தர் அதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. சோ அதனால நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்ம அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையை செக் பண்ணி பார்த்து சரி பண்ணி நம்ம தகுதி உள்ளவங்களா நம்ம மாறுறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இந்த 4 காரியங்களையும் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில தியானிச்சு அபியாசப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.